கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு கேடயமாக பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. தெய்வம் நம்மோடு இருக்க நமக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் நல்ல மேய்ப்பனே, என் செல்லுகிறீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனே, என் செல்லுகிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இறை இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார் என்பதை பற்றி நாம் சிறிது தியானித்தால் நன்றாக இருக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 17வது அதிகாரம் 1 முதல் இறை வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அவருடைய இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்திய நிறம்தான் இந்த தாபோர் மலை அனுபவம். ஒரு சில ஜெப இல்லங்களுக்கு பெயர் தாபோர் மலை என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த தாபோர் மலையிலே இறை பிரசன்னம் இருந்தது, கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது என்பதுதான் அர்த்தம். அங்கே இயேசு தன்னுடைய இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய கடவுள் தன்மையை வெளிப்படுத்துகிறார். ஒரு மகிமையின் நேரமாக இருக்கிறது. தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக அவர் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு நேரம். இருப்பினும் இந்த ஒரு மேன்மையான ஒரு நிகழ்வை அவர் மனதிற்குள்ளே அப்படியே விட்டுவிடவில்லை. தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறு சொல்லுகிறார், மானிட மகன் பாடுகள் பட்டு 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டும். சாதாரணமாக அல்ல, பாடுகள் படணும், பட்டுதான் 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டும். துன்பங்களுக்கு பிறகே இன்பம், கஷ்டங்களுக்கு பிறகே மகிழ்ச்சி என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு வழங்குகிறார். அப்படி என்றால் இந்த மாட்சிமையும் மகிமையும் நிலையானது அல்ல. இப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் பணம் நகையும் வீடும் நிலையானது அல்ல. ஆகையால் துன்பம் என்பது எந்நாளும் வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த துன்பத்தை நாம் வெறுக்கக்கூடாது. துன்பங்கள் அடைகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் தூய்மை அடைகிறான். இயேசு 3 நாள் அவர் துன்பங்களை அனுபவித்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் உயிர்ப்பின் மேன்மையை அடைகிறார். அதனால தான் சொல்கிறார், இந்த ரகசியத்தை வெளில சொல்லாதீங்க, மணுமகன் உயிர்த்த பிறகு சொல்லலாம், உயிர்த்த பிறகு சொல்லலாம். அப்போ நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் துன்பங்கள் இருக்கிறது என்பதை இயேசு இங்கு கோடிட்டு காட்டுகிறார். ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்விலும் துன்பங்கள் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் செய்தியாக இருக்கிறது. நமக்கு துன்பங்கள் வந்தவுடன் நான் என்ன பாவம் செய்தேன் என்று நினைப்பதும், நமக்கு துன்பங்கள் வந்தவுடன் நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று நினைப்பதும், நமக்கு துன்பங்கள் வந்தவுடன் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்ற மனநிலைக்கு தள்ளப்படுவதும் தவறான அணுகுமுறைகள், எண்ணங்கள். அதற்குத்தான் இயேசு என்று சொல்லுகிறார், நீங்கள் நான் இந்த துன்பங்கள்
நிறைவுற்ற பிறகுதான் நீங்கள் இதை வெளிப்படுத்த வேண்டும். எனவே என் அன்பு மக்களை, துன்பங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தோல்விகளையும் தடைகளையும் நினைத்து கலங்க வேண்டாம். அவை நம்மை உயர்த்துவதற்காக கட்டப்படும் படிக்கட்டுகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன், ஆமேன். God bless you all. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்கிறவர்களை, அதேபோல் 40வது வசனத்தை பாருங்க. ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து நீங்கள் மேலுடைய அவர் எடுத்துக்கொள்ள. இப்போ நீங்க ஆபிரகாமை இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஆபிரகாம் வந்து தனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் லோத்துக்கு கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். லோத்துவோட வேலைக்காரங்களும் ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களும் பிரச்சனை. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, எப்பாங்க வா, நீ வெறுங்கையா வந்த, ஓடி போயிரு அப்படின்னா சொன்னாரு. சொல்லுங்க, சொன்னாரா? சொல்லுங்க. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு காலையில் வருது, சரி நேற்று தினம் ஒரு சகோதரர்களே, பிரதர் நீங்கள் பண்ண பிஸ்னஸ், அண்ணன் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கா? அவர் சொன்னார், பிரதர் நான் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டேன், என் ஃப்ரெண்டை என்னுடைய பார்ட்னர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லாத்துலேயும் நஷ்ட கணக்கை காமிச்சு இவ்வளோ கடன் இருக்குது, வேணா நீங்கள் எடுத்து நடத்திக்கோங்கட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வருகிறது, நஷ்ட கணக்கையே காமிச்சு அந்த தொழிலை விட்டு என்ன வெளியே அனுப்புறதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கிறது. மன கஷ்டத்தோடு பேசுகிறார். ஆனால் ஆபிரகாம் ஒரு ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதன். அந்த நீதிமானுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் முதல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் வாழலை. சொல்லுங்க, அவர் சுயநலமா இருந்தாரா? அவரே தேர்ந்து கொள்ளக்கூடிய முடிவை, டிசிஷனை லோத்துட்ட கொடுக்குறார். எப்பாங்க வா, உனக்கு எங்கே தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ என்ன செய்யலாம், உனக்கு கண்ணு முன்னால தேசம் இருக்குப்பா, நீ போகிற இடத்துக்கு போ. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு பண்ணை சொத்து இருக்குது, உங்களை பிரிக்கிறாங்க, பிரிக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சமமாக பிரிப்பீங்களா? பிரிப்பீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குன்னு உங்களுக்கு உரிய ஒரு சில காரியங்களை நீங்கள் நிர்ணயம் பண்ணிட்டா அடுத்த பிரிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சும்மா வச்சுடுமே, ஒரு நல்ல தென்னந்தோப்பு இருக்குது, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாறையாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு 4 தென்னை மரம், ஒரு 4 பனை மரம், விதைக்கவும் முடியாது அறுக்கவும் முடியாது ஒரு இடம். தங்கச்சி நீ எதுவுமே எடுப்பேன். உங்கள் அப்பாவுக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, இன்னொரு அவர் இடம் வாங்கி போட்டிருக்காரு, நான் வச்சு விடுமா தருவு குளம் பக்கத்தில் இடம் வாங்கி போயிட்டு இருக்காரு. எங்கே விதைக்க முடியுமா, அறுக்க முடியுமா? எல்லாம் என்ன இருக்குது, அப்படியே ஒன்று வறண்ட பூமி மாதிரி இருக்குது. என்ன இல்லை, லாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் இருக்குது, நீ போய் வாங்குவியா? அதே இது நாகர்கோயிலில் நல்ல ஜம்முன்னு ஒரு ஊற்றுலாம் போட்டு ஒரு 1000 தென்னை மரம் உள்ள ஒரு தோப்பு இருக்குது, நீ எதை எடுப்ப? நீ எதை எடுப்ப? இப்போ சொல்லு. செழிப்பான இடம் தான், ஏட்ட தானே கொடுத்துருக்கீரு. மெல்ல அப்பாவுக்கு ஐஸ் வச்சு அப்படியே தாங்கி தடவி கடைசி வர நான் தான்ப்பா ஒன்று என்ன செய்வேன் பார்ப்பேன்னு என்னெல்லாம் ஐஸ் வைக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துட்ட அப்படி பண்ணலை. பிரைஸ் தி லார்ட். அவரே சொன்னார், நீ எங்கே போறியோ போப்பா, அது உன் வேலை. அப்போ முதல்ல சுய நலன் இல்லாதவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எப்போ சுயநலவாதியாக இருக்கிறீங்களோ அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவது இல்லை. இரண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களை விட்டு ஏமாற்றினது போல உங்களுக்கு தெரிகிற சில காரியங்கள்ல நீங்கள் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அதை கண்டும் காணாமல் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கேட்டா கொடுத்துரு. ஆபிரகாம் கொடுத்துட்டாருங்க. இப்ப திரும்பவும் நீங்க பாருங்களேன், ஆபிரகாம் லோத்துவை மீட்டாரா? சொல்லுங்க, மீட்டாரா? மீட்டவுடனே என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க பாப்பா, என்ன சொல்லணும்? இப்ப மாதிரி புத்தி இருக்கால? அடங்கி வீட்டில் இரு, ஒழுங்கா பின்னால இரு,
எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னார். அப்படி தானே? அப்படி சொல்லுவாரா? சொல்லலை அவர். அது உன் வேலை வழிப்பா, உன் செல்வம் எனக்கு வேண்டாம்.